ராகுல் காந்தி வில் பி கெட் டிஃபிட்டட் இன் அமேத்தி, நோ டவுட் அபவுட் இட். வின்னபிலிட்டியை வச்சு தான் ஒரு பாலிட்டிஷியன் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுப்போம். அவர் அந்த தொகுதியை விட்டுட்டு போறாருன்னா வின்னபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம், அவங்க வேற 1000 காரணம் சொன்னாலும். ஏன்னா சமீபத்தில் பிரிண்டில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் மோடி எதிர்த்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு கூட ராகுல் ஃபைட் பண்ண மாட்டாரு. கரெக்ட், ஐ அக்ரி வித் தட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்டில் வந்து அந்த கட்டுரையோட நான் முழுவதும் ஒத்து போயிடும். காங்கிரஸ் பார்ட்டி ஹஸ் வாக்ட் அவுட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். கேண்டிடேட்ஸ்க்கு தேவர் ஸ்ட்ரகிளிங் பிகாஸ் காங்கிரஸ் பார்ட்டி இஸ் வைப்ட் அவுட், கிட்டத்தட்ட வைப்ட் அவுட் இன் உத்தரப்பிரதேஷ். திஸ் அ ஃபேக்ட், சாட் ஃபேக்ட். காங்கிரஸ் பார்ட்டி இஸ் ஃபினிஷ்ட் இன் யூபி. சமாஜ்வாதி பார்ட்டி கிட்ட தே அவுட் சோர்ஸ்ட் இட். இது வந்து மோடிக்கான புகழுரையாக எடுத்துக்க வேண்டாம். திஸ் த ஃபேக்ட். மோடியோட அந்த பாப்புலாரிட்டியில் பாதி கூட இன்றைக்கி ராகுல் காந்திக்கு இல்லை. பிஜேபிக்கு ஓட்டு போடல, நாங்கள் மோடிக்கு தான் ஓட்டு போடுறோன்றோம். ராகுல் காந்தி இஸ் நாட் அட் ஆல் அ மேட்ச் ஃபார் மோடி. அப்சல்யூட்லி இஸ் நாட், இஸ் நோவேர் நியர் மோடி. ஸோ ஓவரால் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த எலெக்ஷனை? ஏன்னா நிறைய எலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு மாதிரி நல்ல அலையன்ஸ் இருக்கும், ரெண்டு பக்கமும் ஃபைட் பண்ணுவாங்க போகும். ஆனால் இது ஒரு மாதிரி மிக்ஸ்டப்பாக இருக்கு இல்லையா? ஐ திங்க் திஸ் எலெக்ஷன் இஸ் டு வின் த சோல் ஆஃப் இந்தியா. ஆக இந்த தேர்தல்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போக போகிற தேர்தல் அல்ல இது. இது இந்தியாவின் ஆன்மாவை நாம் காப்பாற்றுவதற்கான தேர்தல். ஒருவேளை ரிசல்ட் வந்து இந்தியா பிளாக்குக்கு ஓரளவு சாதகமாக வந்து பிஜேபி ஆட்சி அமைக்க முடியல, அல்லது பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பட் ஆட்சி அமைக்க முடியல, கூட்டணி சேர்ந்து தான் இந்தியா பிளாக் அலையன்ஸ் வந்துருன்னா, do you think பிஜேபி will be silent? They won't. அப்படி ஒரு பதட்டத்தை ஏன் உருவாக்கவே ட்ரை அது ஒன்று தான் இந்த தடவை தனக்கு வெற்றியை கொடுக்குன்னு அவர் நம்புகிறார். அப்போ இந்த 10 ஆண்டு கால சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா 0. இந்த தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் அல்ல, இது இந்தியாவின் ஆன்மாவிற்கான தேர்தல். நம்ம பிஜேபி பற்றி பேசுகிறப்போ காங்கிரஸை பற்றியும் பேச வேண்டியிருக்கு. எஸ். இப்போ ராகுல் காந்தி வந்து ரேபரேலியில் போய் நிற்கிறாரு. அமைதி சீட்டை தங்களுடைய நெருக்கமான ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. வயநாட்டில் ஏறக்குறைய எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரொம்ப பாசிட்டிவாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் தான். ஆனால் அதற்கு பிறகு ஒரு செகண்ட் சீட்டை சூஸ் பண்ணுறப்போ அட்லீஸ்ட் அமைதியை சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்குது. இப்படி கிவ் அப் பண்ணுறது காங்கிரஸுக்கு நெகட்டிவாக மாறுதா? இட்ஸ் வின்னபிலிட்டி. ராகுல் காந்தி வில் பி கெட் டிஃபிட்டட் இன் அமேத்தி, நோ டவுட் அபவுட் இட். வின்னபிலிட்டியை வச்சு தான் ஒரு பாலிட்டிஷியன் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுப்போம். அவர் அந்த தொகுதியை விட்டுட்டு போகிறாருன்னா வின்னபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம், அவங்க வேறு 1000 காரணம் சொன்னாலும். லுக் அட் த சிச்சுவேஷன் இன் அமேத்தி. அமேத்தியில் என்ன நிலைமை இன்னைக்கு? லாஸ்ட் எலெக்ஷனில் 2022 அசம்பிளி எலெக்ஷனில் 5 அசம்பிளி செக்மெண்ட்ஸ் இன் அமேத்தி. அவுட் ஆஃப் 5, 4 கான்ஸ்டுவன்சிஸில் காங்கிரஸ் லாஸ்ட் டெபாசிட். அவுட் ஆஃப் 5, 4 காங்கிரஸ்க்கு டெபாசிட் போச்சு. 5வது தொகுதியில் மட்டும் அவங்க டெபாசிட் வாங்கி தோத்தாங்க. அண்ட் 2019 அவுட் ஆஃப் 80 லோக்சபா சீட்ஸ் சமாஜ்வாதி பார்ட்டியும் மாயாவதி பார்ட்டியும் 2 தொகுதியில் மட்டும் காங்கிரஸுக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணாங்க, கேண்டிடேட் போடாமல். ராய்பரேலி அண்ட் அமேத்தி. இன்ஸ்பைட் ஆஃப் இட் அமேத்தியில் தோத்தார். சோனியா காந்தி மட்டும் ராய்பரேலியில் ஜெயிச்சாங்க. மார்ஜின் குறைஞ்சது பட் ஜெயிச்சாங்க. ஸோ திஸ் டைம் சோனியா காந்தி ராஜ்யசபா ரூட்டில் போயிட்டாங்க ராஜஸ்தான்லேருந்து. he has gone to ராய்பரேலி. அமேத்தியில் ராகுல் நிற்காதது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் செட் பேக் தான். வின்னபிலிட்டி தான் அதுக்கு. அண்ணா இப்போ யாரோ அவங்க பார்ட்டியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர் ஒருத்தர் போட்டிருக்காங்க. வின்னபிலிட்டி இருந்துன்னா அமேத்தி அவ்வளோ சீக்கிரம் இங்கே நேரு காந்தி ஃபேமிலி தியாகம் பண்ணுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சமீபத்தில் பிரிண்டில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் மோடி எதிர்த்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு கூட ராகுல் ஃபைட் பண்ண மாட்டாரு. ஒரு பெர்செப்ஷன் உருவாக்குறது, ஆம் ஆத்மியை ஒரு நேஷனல் பார்ட்டியாக உருவாக்குறதுக்கு மோடியோட நின்று கெஜ்ரிவால் போட்டிக்கிட்டது முக்கியமான சம்பவம். ஆனால் ராகுல் வந்து அமைதியை விட்டு கிளம்புறதா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசத்தையே காங்கிரஸ் ஃபேமிலி பெரிய அளவில் கண்டுகொள்ளாமல் இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து மோடிக்கு எதிராக நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு தைரியத்தை மற்ற கட்சிகளுக்கு கொடுக்காமையோ மக்களுக்கு கொடுக்காமையோ போகுது. அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சென்ஸ் இருந்தது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரெக்ட், ஐ அக்ரி வித் தட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்டில் வந்து அந்த கட்டுரையோட நான் முழுவதும் ஒத்து போகிறேன். ராஜ்தீப் சர்தார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், காங்கிரஸ் பார்ட்டி ஹஸ் வாக்ட் அவுட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்னு. காங்கிரஸ் வந்து 17 சீட்டு யூபியில் நிற்கிறது அவுட் ஆஃப் 80. 63 சீட்டு வந்து சமாஜ்வாதி பார்ட்டி. சோனியா காந்தி ராஜ்யசபா ரூட்டில் போயிட்டாங்க. ராகுல் வயநாடுக்கு வந்துட்டு 11th ஹவரில் தான் அமேத்தியில் ராய்பரேலியில் போய் நிற்கிறார். கேண்டிடேட்ஸுக்கு தேவர் ஸ்ட்ரகிளிங் பிகாஸ் காங்கிரஸ் பார்ட்டி இஸ் வைப்ட் அவுட், கிட்டத்தட்ட வைப்ட் அவுட் இன் உத்தரப்பிரதேஷ். திஸ் அ ஃபேக்ட், சாட் ஃபேக்ட். their vote share 22ல their vote share is 1%, Manoj.
எப்படி மனோஜ் 403 சீட்டில் அவங்க அவுட் ஆஃப் 403 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டி இஸ் ஃபினிஷ்ட் இன் யூபி. சமாஜ்வாதி பார்ட்டி கிட்ட தே அவுட் சோர்ஸ்ட் இட். அண்ட் ரிமெம்பர் பொலிட்டிக்கல் மெசேஜ் ஆஃப் வாக்கிங் அவுட் ஆஃப் யூபி என்ன? அந்த பிரிண்ட் ஆர்டிக்கல் கரெக்ட். அக்ரஸிவ் ஆன்டி பிஜேபி கெஜ்ரிவால் பண்ணுற மாதிரி ராகுலால் பண்ண முடியல. சி, நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து மோடிக்கான புகழுரையாக எடுத்துக்க வேண்டாம். திஸ் த ஃபேக்ட். மோடியோட அந்த பாப்புலாரிட்டியில் பாதி கூட இன்றைக்கி ராகுல் காந்திக்கு இல்லை. பிஜேபிக்கு ஓட்டு போடல, நாங்கள் மோடிக்கு தான் ஓட்டு போடுறோன்றாங்க. ராகுல் காந்தி இஸ் நாட் அட் ஆல் அ மேட்ச் ஃபார் மோடி. அப்சல்யூட்லி இஸ் நோவேர் நியர் மோடி. கெஜ்ரிவால் இருக்க அளவு கூட ராகுல் இல்லைன்றதான் சேட் ஃபேக்ட். ஸோ யூபியில் காங்கிரஸ் வெரி வெரி வீக் சுச்சுவேஷனில் இருக்குது. சிதம்பரம் சொன்ன மாதிரி பல மாவட்டங்களில் காங்கிரஸே இல்லை. காங்கிரஸ் பார்ட்டி இஸ் விதரிங் அவே அப்படின்னாரு அவர். இப்போ 22 5 ஸ்டேட் எலெக்ஷனுக்கு பாரு. நான் யூபி உள்ள கேண்டிடேட்ஸ் கிடைக்கிறதுக்கு தேவர் ஸ்ட்ரகிளிங். சமாஜ்வாதி பார்ட்டியை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. ஸோ இந்த பிரிண்ட் ஆர்டிக்கல் ஐ திங்க் இட்ஸ் கரெக்ட். இப்போ எப்படி இந்த எலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறது ஒரு மாதிரி இந்தியா பிளாக் ஒரு 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 ஷேப்பில் இருந்துச்சு இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த பக்கம் என்டிஏவுக்கு நம்பர்ஸ் குறையும் அப்படின்னு ஒரு பேச்சும் இப்போ போய்கிட்டு இருக்கு. இடையில பிஜேபியோட இந்த அக்ரஸிவ் கேம்பெயின் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்ட்டிஸ் எல்லாம் அப்படி எப்படி பிரிஞ்சு ஒரு மாதிரி எலெக்ஷன்ஸை அங்கங்கே ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த எலெக்ஷனை? ஏன்னா நிறைய எலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு மாதிரி நல்ல அலையன்ஸ் இருக்கும், ரெண்டு பக்கமும் ஃபைட் பண்ணுவாங்க போகும். ஆனால் இது ஒரு மாதிரி மிக்ஸ்டப்பாக இருக்கு இல்லையா? ஐ திங்க் திஸ் எலெக்ஷன் இஸ் டு வின் த சோல் ஆஃப் இந்தியா. இந்த எலெக்ஷனுக்கு பிறகு மோடியோட இந்த ஸ்பீச்சுக்கு பிறகும் இந்த கேவலமான பேச்சுக்கு பிறகும் சொந்த மக்களையே இரு ஊராக பிளந்து ஒருவருக்கு எதிராக ஒருவர் மோத விட்டு ஓநாய்கள் ரத்தம் குடிப்பது போல அதில் வழியக்கூடிய ரத்தத்தை குடித்து ஆட்சிக்கு வர துடிக்கும் பிஜேபியோட இந்த மோசமான ஆபத்தான அரசியலுக்கு பிறகும் இந்திய மக்கள் பிஜேபிக்கு வாக்களித்து சிம்பிள் மெஜாரிட்டியில் உட்கார வைத்தார்கள் என்றால் நாடு மிக மிக ஆபத்தான பாதையில் போகிறது என்ற அர்த்தம். இதுவரை வந்து போன எத்தனையோ தேர்தல்களுக்கு இந்த தேர்தலுக்குமான வித்தியாசம் இது 5 ஆண்டுகளுக்கு யார் நம்மை ஆளப்போகிறார்கள் என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல் இல்லை மனோஜ். இது வந்து இந்தியாவின் ஆன்மா உயிருடன் இருக்க வேண்டுமா அல்லது மரித்து போக வேண்டுமா என்பதற்கான தேர்தல் தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ நடந்த பிறகும் இந்திய மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ். ஆனால் அவங்க நம்புகிறாங்க உறுதியாக இது தங்களுக்கு வாக்குகளை ஈட்டி தரும். அதனால தான் நான் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 கூட்டத்தில் 5 கூட்டத்தில் மோடி பேசுகிறேன். ஆக இந்த தேர்தல்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போக போகிற தேர்தல் அல்ல இது. இது இந்தியாவின் ஆன்மாவை நாம் காப்பாற்றுவதற்கான தேர்தல். மகாத்மா காந்தி சொன்னார்ல, இந்திய சுதந்திர போராட்டம் சற்று தொய்வடைந்திருந்த காலகட்டத்தில், ஐ திங்க் இல்லை பீக்கில் இருந்த காலகட்டத்தில் சொன்னார் அவர் 1921க்கு பிறகு. இந்து முஸ்லீம் கலவரம் ஏற்பட்டு அதில் வழிந்தோடும் இரத்தத்திலும் மிதந்து வரும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மண்டை ஓடுகளின் மீதும் தான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கும் என்றால் இந்திய விடுதலையை நான் 10 ஆண்டுகள் தள்ளி வைப்பேன்னார் மகாத்மா காந்தி. மதச்சார்பின்மை என்பது இந்தியாவின் ஆன்மா. அதை பலி கொடுத்துட்டு எனக்கு தேசத்தோட விடுதலை கூட வேணான்னு சொன்னவர் தான் தேசப்பிதா. ஆனால் இன்றைக்கி நம்ம எங்கே வந்து நிற்கிறோம்? இவ்வளோ கேவலமாவா ஒரு பிரதம மந்திரி பேசுவார்? பிரதம மந்திரி பேசுகிறாருன்னா அதுக்கு விளைவு இல்லாமல் இருக்குமா? அது என்ன மாதிரி கீழே இன்சர்ட் பண்ணிக்கிட்டே போகும். பாய்சன் எவ்வளோ தூரம் பரவிக்கிட்டே போகுது, எப்படி சமாளிக்க போகிறீங்க? அதான் சொன்ன ரிசல்ட்டுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? டிசைசிவாக மேண்டேட் வந்துன்னா ஓகே. ஒருவேளை ரிசல்ட் வந்து இந்தியா பிளாக்குக்கு ஓரளவு சாதகமாக வந்து பிஜேபி ஆட்சி அமைக்க முடியல, அல்லது பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பட் ஆட்சி அமைக்க முடியல, கூட்டணி சேர்ந்து தான் இந்தியா பிளாக் அலையன்ஸ் வந்துடும்னா டூ யூ திங்க் பிஜேபி வில் பி சைலண்ட்? தே won't. நிச்சயமாக இல்லை. அப்போ அந்த சினாரியோவையும் மோடியோட இப்போ ஸ்பீச்சையும் பாருங்கள். ஸோ ஆபத்தான காலகட்டத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எனக்கு வந்து இந்த தேர்தலை வந்து இது ஒரு சராசரி தேர்தலாக, ஏன்னா மோடியோட ஸ்பீச்சை பார்க்கும்போது அதாவது நம்பவே முடியல. ஒரு பிரதமர் இப்படியெல்லாம் பேச முடியுமா? ஆபாச பேச்சுக்களை ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு விதத்தில் மன்னிக்கலாம், மறுதளிக்கலாம். வெறுப்பு பேச்சுக்களை எப்படியாவது இவ்வளோ பெரிய தேசத்தில் என்னங்க? வட இந்தியாவில் வந்து எவ்வளோ நகரங்களில் வந்து 50-50 இந்து முஸ்லீம் பாப்புலேஷனுங்க, 60-40 35-65 4 தெரு முஸ்லீம்ஸ்னால் 10 தெரு இண்டூஸு. ஜஸ்ட் அ ஸ்பார்க் இஸ் இனஃப். 10 எரியும், கொழுந்து விட்டு எரியும் நாடு. எப்படி சமாளிப்பீங்க? அப்படி ஒரு பதட்டத்தை ஏன் உருவாக்கவே ட்ரை அது ஒன்று தான் இந்த தடவை தனக்கு வெற்றியை கொடுக்குன்னு அவர் நம்புகிறார்.
அப்போ இந்த 10 ஆண்டு கால சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா பூஜ்ஜியம். எங்கேயாவது இந்த 3 வாரத்தில் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா, கேலோ இந்தியா, மேக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, நிறைய புது இந்தியாஸ் வந்தது. எத்தனை இந்தியா வந்தது? எங்கேயாவது மோடி வாயிலேருந்து வந்ததா? 2 கோடி வேலை வாய்ப்புகள் ஆண்டுதோறும் எங்கேயாவது வந்ததா? விவசாயிகள் வருவாய் ரெட்டிப்பாக்குவேன் எங்கேயாவது வந்ததா? கருப்பு பணத்தை மீட்டெடுக்க குழுவை கொண்டு வருவேன் வந்ததா? வரல. மாறா இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க, 2 எருமாடு இருந்தால் 1 மாடை கொடுத்துருவான், ராமர் கோயிலை இழுத்து பூட்டிடுவான், 370 காலி பண்ணுவான், மறுபடியும் கொண்டு வந்துடுவான். இப்படி தானேங்க உங்கள் பிரச்சாரமே போகுது. இந்த தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் அல்ல. இது இந்தியாவின் ஆன்மாவிற்கான தேர்தல். வட இந்தியாவில் இருக்கவங்களுக்கு அது புரியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ நடந்த பிறகு மீண்டும் சொல்லுகிறேன், மக்கள் பிஜேபிக்கு மோடிக்கு மீண்டும் ஓட்டு போடுவார்கள் என்றால் நாம் பேசுவதற்கு எதுவும் இல்லை. தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி.